திமுக ஆட்சி என்பது ஒரு குடும்ப ஆட்சி. அதை அண்ணா விரும்பியதில்லை, பெரியாரே விரும்பியதில்லை. அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சியின் வேகம், வளர்ச்சி இதெல்லாம் குறையும். அவர்கள் குடும்பத்தினுடைய வளர்ச்சி பெருகும். 1962 57 அரசாங்க பணத்திலேயே ஒரு குடும்பம் வாழ்கிறது என்று சொன்னால் இன்று வரை அது மு. கருணாநிதி அவர்கள் குடும்பம் தான். ஒரு அரசாங்கம் ஒரு இடத்துல ஒரு நிரூபிக்கிறது என்று சொன்னால், நான் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன், இதோ அதுதான் அந்த கல், இப்போ அது கூட அங்கே இல்லை என்று சொல்கிறாருன்னா திருட்டு வந்தேன்னு அர்த்தம். திருட்டு பிஞ்சு எப்படி போகும்? எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பால் கமிஷனை திருடி வெளியிட்டவர் கருணாநிதி. அந்த பரம்பரை குணம் பேரனுக்கு வந்திருக்கு. எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிற விஷயம். நாங்கள் வந்தவுடனே ஒரே கையெழுத்தில் அதை நீக்கிடுவோம், நாடு இப்படி வரும் அப்படி சொன்னார்கள். 4 வருஷம் ஆச்சு, என்ன செஞ்சிருக்கீங்க? இது தாவேக நான் 1000 கோடி கணக்கில் சம்பாதித்தேன், என்னை முழு வருவாயும் முழு இழப்பு ஏற்பட்டு நான் மக்களுக்கு சேவை செய்ய வருகிறேன். அது உண்மையா? இல்லை உதயநிதியை போல நான் 100 கோடி அங்கே சம்பாதிச்சேன், 1000 கோடி அரசியலில் சம்பாதிக்கிறதுன்னு சொல்வது உண்மையா? அது போல இருக்குமா? 3 முறை முதலமைச்சராக இருந்தார், 3 சென்ட் நிலம் வாங்கினார்னு யாராவது ப்ரூவ் பண்ண முடியுமா? நியூஸ் டைம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் வினோத் பச்சையப்பன். இன்று நம்முடைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புதிநீதி கட்சியின் திரு கோ. சமரசம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏன் சார் புதிநீதி கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? சமீபத்துல மாறி இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்ன காரணம் சார்? அதிமுக இருந்து விலகிறதுக்கான காரணம் என்ன சார்? நீங்க புதிய நீதி கட்சி என்பது என்ன? இப்ப நீதி கட்சியில் இருந்துதான் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக கழகம், அனைத்து இந்திய அண்ணா திமுக எல்லாம் பிறந்தது. அதுதான் பேரம் பாட்டம் வீட்டுக்கு போயிருக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு 4 வீடு இருக்குது. இந்த வீட்டில் இருக்கிறது அந்த வீட்டில் இருக்கிறதான்னு ஒரு இது வரும். சூழ்நிலைக்கு ஏற்ப சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப ரிட்டையர்டு ஸ்டேஜ் அப்படின்னு வந்தால் எங்கே இருக்கணும்னு ஒன்று இருக்கு. யாரும் எல்லா நேரத்திலும் எங்கே இருக்கிறதுன்னு வேற. எங்களுடைய சர்வீஸ் முழுமையான தேவைப்பட்டது திமுகவிற்கு என்கிற போது அதில் இருந்தோம். எங்கள் சர்வீஸ் இப்போ அங்கே தேவைப்படலை. காரணம், பலர் விட்டார்கள், அவர்கள் அதை செய்ய இருக்கிறார்கள், அவர்கள் வழிவிட்டு இங்கே வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ ரிட்டையர்டு ஸ்டேஜில் அனுபவமும் அறிவும் பயன்படுத்தி கொள்ளவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அப்படி ஏசிஎஸ் அவர்கள் எங்களை பயன்படுத்தி கொள்கிறார். எங்களுடைய உதவி நான் புதிய கட்சிக்கு, நீதி கட்சிக்கு தேவை. அந்த அடிப்படையில் வருகிறோம், அவ்வளவுதானே தவிர வேறு எந்த விதமான மாற்றம் இல்லை. புதிதாவது தலைவர்கள் மாறலாம், தர்பார் மாறலாம், தத்துவங்கள் ஒன்றே ஆட்சியை பார்த்தோம். அந்த அடிப்படையில் புரட்சி தலைவர் எந்தெந்த நோக்கத்திற்காக எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டினாரோ அதையிலிருந்து நாங்கள் ஒரு வரி கூட பெறட மாட்டோம். அந்த அடிப்படையிலே இருப்போம். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் எங்கள் சேவையை, எங்கள் அனுபவத்தை, நாங்கள் பெற்ற அறிவை செலவிடுவதற்காக புதிய நீதி கட்சியில் வந்திருக்கிறோம். அங்கு தேவை. அதிமுக கழகத்திற்கு எங்களுடைய அன்பளிப்பு இப்போ பெருசாக தேவையில்லை. ஆனால் புதிய நீதி கட்சிக்கு தேவை. ஏன்னா அது பாரம்பரியம், அதை காப்பாற்றுவதற்கு அங்கே வந்திருக்கு. சரி, அதிமுக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதா சார்? உங்களுக்கு ஏதாவது மனக்கசப்பு இருந்தது அதிமுக? எனக்கும் மனக்கசப்பு என்பது எதுவும் இல்லை. இப்போ தலைவர் காலத்திலிருந்து நான் திமுக நான் திமுக அதிமுக அனைத்தையும் அப்படி வந்தோம் தானே தவிர வேற வழி இல்லை. அதிமுகவில் எங்களுக்கு எந்த விதமான மனக்கசப்பு இல்லை. எடப்பாடியார் நான் கேட்காமலே எனக்கு அண்ணா விருது கொடுத்தார். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் நான் மனு கொடுக்கலாமே பெரியார் விருது கொடுத்தார். ஏசிஎஸ் அவர்கள் ரஜினிகாந்த் அவர் மூலமாக எனக்கு எம்ஜிஆர் விருது கொடுத்தார். ஆகவே இதுவெல்லாம் என்னுடைய தகுதிக்கு, திறமைக்கு, உழைப்புக்கு கொடுத்த பரிசுகள், வெகுமதிகள் தான், தவிர வேற இல்லை. ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் யாரிடத்திலேயும் எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமலே வாழ்ந்திருக்கிறேன், இன்றும் வாழ்கிறேன். என்னால் வாழ்நாள் முழுதும் எம்ஜிஆர் அண்ணாவின் கொள்கையை மனதில் பதிவைத்து அப்படியே வாழ்ந்து காட்டுவேன்.
சார் இப்ப இருக்கக்கூடிய சமகால அரசியல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப திமுக ஆட்சியை நீங்க வந்து எந்த அளவுக்கு அளவிட்டு சொல்ல முடியும் உங்களால? நீங்க திமுக ஆட்சி என்பது ஒரு குடும்ப ஆட்சி. அதை அண்ணா விரும்பியதில்லை, பெரியாரே விரும்பியதில்லை, நீதி கட்சி விரும்பியதில்லை. அந்த அடிப்படையில் பார்த்தால் எம்ஜிஆரோ அதற்கு பிறகு வந்த அம்மாவோ அல்லது எடப்பாடியோரோ ஒரு குடும்ப ஆட்சியை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. சரியா தவறோ திராவிட இயக்கத்தில் ஒரு குடும்ப ஆட்சி வளர்ந்து விட்டது. நீங்க சாதிவாரி கணக்கு எடுத்தால் அந்த அவர்கள் இருக்கக்கூடிய சாதிவாரி கணக்கு எத்தனை சதவிகிதம் வரும், அவர்களுக்கு எவ்வளவு அரசு பதவி கிடைக்கும், எப்படி அந்த குடும்பமே ஒரு நீண்ட காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதுவே அந்த ஆட்சிக்கு விரோதமாக அமையும். ஒன்று, அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சியின் வேகம், வளர்ச்சி இதெல்லாம் குறையும். அவர்கள் குடும்பத்தினுடைய வளர்ச்சி பெருகும். 1962 57 அரசாங்க பணத்திலேயே ஒரு குடும்பம் வாழ்கிறது என்று சொன்னால் இன்று வரை அது மு. கருணாநிதி அவருடைய குடும்பம் தான். எப்படி சார்? நீங்க அவங்க குடும்பத்திற்கு எல்லாரும் என்ன வேலை செஞ்சாலும் எல்லாரும் அரசியல் இருப்பாங்க. நீங்க உதயநிதி வரலாம், இன்னைக்கு இருக்கிறது வரலாம். உதயநிதி, அதற்கு முன்பு ஸ்டாலின், அதுக்கு முன்பு இதெல்லாம். அது மட்டும் இல்லாத அவங்க நீங்க ஒரே நேரத்துல அப்பா முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், இன்னொரு மகன் டெல்லி அமைச்சர், ஒரு மகள் பார்லிமெண்ட் உறுப்பினர். எந்த கட்சியில் இருக்காங்க அப்படி? இது எப்படி இருக்கலாம்? நீங்க ஒரு குடும்பத்துக்காக ஒரு நாடு இருக்கிறது, நாட்டிற்காக நாம் இருக்கிறோமா? நமக்காக நாடு இருக்கிறதா? நாட்டுக்காக சேவை செய்யறாங்கன்னு சொல்லலாம். சேவை செய்யறதுக்கு நீங்க வேற யாரும் விடல, நீங்களா பார்த்து போட்டுக்கிறீங்க. அதனால இப்ப என்ன உதயநிதி என்ன செஞ்சுட்டு வந்தாரு? இன்னைக்கு துணை முதல்வராக இருக்காரு. என்ன அவருடைய தகுதி, திறமை, நாட்டுக்கு செஞ்ச சேவை? நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு சார். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம்லாம் பண்ணியிருக்காரு. உயர்த்தி காட்டியிருக்காரு. ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து எய்ட்ஸை காட்டியிருக்காரு. அது திரும்பி வந்தது. அன்னைக்கு அவர் ஜெயில போட்டிருக்கணும். ஒரு அரசாங்கம் ஒரு இடத்துல நிறுவுகிறது என்று சொன்னால், நான் அந்த கல்லை எடுத்து கொண்டு வந்து விட்டேன், இதோ அதுதான் அந்த கல், இப்ப அது கூட அங்கே இல்லை என்று சொல்கிறாருன்னா திரும்பி வந்தேன்னு அர்த்தம். திருட்டு புத்தி எப்படி போகும்? எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பால் கமிஷனை திருடி வெளியிட்டவர் கருணாநிதி. அந்த பரம்பரை குணம் பேரனுக்கு வந்திருக்குது. எய்ம்ஸ் மருத்துவமனை நாட்டுக்காக செய்யக்கூடியது ஒன்று போடு, அது கொஞ்சம் கூடுதல் குறைச்சல் நாளாகும், அதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த கல்லையே எடுத்துட்டு வந்து அதையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். நீட் தேர்வை பத்தி என்ன சொன்னாய்? ரகசியம் இருக்கிறது, எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். நாங்க வந்த உடனே ஒரே கையெழுத்துல அதை நீக்கிடுவோம், நாடு இப்படி வரும் அப்படி சொன்னார்கள். 4 வருஷம் ஆச்சு, என்ன செஞ்சிருக்கீங்க? சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாதவர்கள். என்ன நிறம் தனக்கு தேவையோ அப்படி பச்சோந்தி தான் எடுத்துக்கொள்ளும். நேரத்துக்கு தகுந்த போல், தன்னுடைய நினைவுக்கு ஏற்றார் போல் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை பச்சோந்திக்கு தான் உண்டு. அது இதற்காக நான் இந்த குடும்பத்துக்கு இருக்கு. ஆகவே அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாட்டுக்கு தேவை கருணாநிதி குடும்பமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்றைய தினம் நாட்டு அரசியல் அது வந்த உடனே அவர் எவ்வளவோ கடன் வச்சார்னா அதுக்கு மேல இவ்வளவு கடன் வாங்கி நாட்டினுடைய கடன் சுமை அதிகம் இருக்கு. ஆனால் குடும்ப வருவாய் எவ்வளவு பெருகி இருக்கு. குடும்பத்திற்கு அப்படி கடன் பெருகி இருக்கிறதா? நீங்க உதயநிதி கொள்கை என்ன? நான் சினிமாவில் 100 கோடி சம்பாதித்தேன், அரசியலுக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலை வந்தால் என்ன ஆவது? தாவேக்கா வந்தது அந்த அடிப்படையில் தானு கேள்வி கேட்கிறாங்கல்ல. இது தாவேக்கா நான் 1000 கோடி கணக்கில் சம்பாதித்தேன், என் முழு வருவாயும் முழு இழப்பு ஏற்பட்டு நான் மக்களுக்கு சேவை செய்ய வருகிறேன், அது உண்மையா? இல்ல உதயநிதியை போல நான் 100 கோடி அங்க சம்பாதிச்சேன், 1000 கோடி அரசியல்ல சம்பாதிக்கிறேன்னு சொல்வது உண்மையா? அது போல இருக்குமா? பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சார், இப்ப இந்த காலகட்டத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லப்படுது. திமுக ஆட்சி சரியா அதை நிர்வகிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. போதைப் பொருட்களோட புழக்கம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க சார். இந்த காலகட்டத்துல நீங்க இந்த மாதிரியான செய்திகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ எது எது எதிர்க்கிறார்களோ அது பூரா அவங்களே சொந்தக்காரர்களா இருக்காங்க. எதை எது எதிர்க்கிறார்களோ
அதற்கு சொந்தம் அவர்களே நடத்துக. உதாரணத்திற்கு மது எதிர்க்கிறாங்க, வேண்டான்னு சொல்றாங்க. மதுக்கடை மது உற்பத்தி சாலை யார் வச்சிருக்கா? அவங்க தான். அதை விற்பனை எங்க இருக்குது? அவங்க ஆட்சியில் தான். அதை வாங்கி விற்பனை செய்யறது மட்டுமல்லாம அது குடிச்சு கெட்டு நாடு இந்த சீர்கெட்டு போச்சுன்னா அந்த நிலைமைக்கு யார் காரணம்? கஞ்சா தொழில் தொழில் போதைப் பொருளை விற்றுறவங்க யாருன்னா அயலக செயலாளர்னு போட்டிருந்திருந்தோம் திமுக தான். ஜாபர் சாதிக் அவர் போய் எங்க மாட்டினாருன்னா இங்க மாட்டல. ஏன்னா அது இதெல்லாம் அவங்க ஏரியா. டெல்லியில மாட்டுறார். அது உலக தொழிலாக மாற்றிக் கொண்டார்கள். இன்றைய தினம் திமுகவிற்கு கருணாநிதி குடும்பத்திற்கு உலக தொடர்பு இருக்கிறது. உலக தொடர்பு வைத்துக் கொண்டு தேவையில்லாதவற்றை அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது யார் யாரை கூப்பிட்டுக் கொள்ள வேண்டுமோ கூப்பிட்டுக் கொள்வார்கள். அவர்கள் ஆட்சி முடிந்து வேறொரு ஆட்சி வந்தால் இவர்கள் இங்கே இருக்கவே மாட்டார்கள். அம்மா ஆட்சி வருகின்ற பொழுது, எம்ஜிஆர் ஆட்சி இருக்கின்ற பொழுது திமுகவில் இருக்கிற ரவுடிகள் வெளியேறி விட்டார்கள். வேறு மாநிலத்திற்கு, வேறு நாட்டிற்கே கூட போய் விட்டார்கள். அந்த ஆட்சி இல்லை என்று சொல்கின்ற போது இங்கே வந்து கூடிக்கொண்டு சேர்ந்து கொள்கிறார்கள். இதுதான் நடக்குது. அது அவங்களுக்கு வேண்டிய பதவி கொடுக்குறாங்க, உதவி செய்கிறாங்க. அவங்க முதலாளி ஆக்கப்படுகிறார்கள். அந்த தொழில் நாடு பூரா சட்டவிரோத செயல். போதைப் பொருள் சட்டவிரோத செயல் இல்லையா? அது நாடு புறம் உலகம் புறம் பரவவில்லையா? அதற்கு திமுக காரணம் இல்லையா? திமுக பொறுப்பாளர்கள் காரணம் இல்லையா? ஆட்சி காரணம் இல்லையா? ஆகவே சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக வருவாய் பெற்று அதன் மூலமாகவே தன்னுடைய குடும்பம், நட்பு, சுற்றம் இதையெல்லாம் விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வகையிலே அந்த ஆட்சி நடக்கின்ற காரணத்துல 2026 அந்த ஆட்சி மாறும். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட மாடல் ஆட்சி வந்து நீடிக்கும், 2026 திராவிட மாடல் 2.0 அப்படின்ட்டு ஆட்சி வந்து மலரும் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவர் நம்பிக்கையோட இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவரு பேராசை, ஆசை. இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு மனுஷனுக்கு ஆசை வரலாம். நான் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருப்பேன், இப்படியெல்லாம் இருப்பேன்னு கனவு காண்ற பேராசை. ஒரு ஆட்சி அமைக்கிறது என்பது நாட்டுக்கு சேவை செய்வதற்காக இருக்க வேண்டும். எம்ஜிஆர் என்ன சொன்னார்? என்னோட தேவையே நாட்டுக்கு செய்யக்கூடிய சேவை தான் அப்படிதான் சொன்னார். எனக்கு தேவையே, எங்களுக்கு தேவையே நாட்டுக்கு சேவை செய்வதுதான் என்றுதான் சொன்னார். 3 முறை முதலமைச்சராக இருந்தார். 3 சென்ட் நிலம் வாங்கினார்னு யாராவது ப்ரூவ் பண்ண முடியுமா? நானும் 3 முறை அவரோட எம்எல்ஏ இருந்தவன். 3/4 சென்ட் நிலம் வாங்கணும், ஊர் சொத்துல கொள்ளையடிச்சுன்னு எவனாவது சொல்ல முடியுமா? எனக்கு இருக்கின்ற நிலத்தை விற்று அரசியல் நடத்தி கொண்டிருந்தேனே தவிர, வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தேன், இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறேனே தவிர, நாங்கள் யாருடைய சொத்தையும் அபகரிப்பதற்காக, சுரண்டுவதற்காக, அதற்காகவே ஆட்சிக்கு வந்தவர்கள் அல்ல. ஆக சேவை செய்வதற்கு வந்தவர்கள். நீதி கட்சி அதைத்தான் போதிக்கிறது. புதிய நீதி கட்சி அதைத்தான் வலியுறுத்துகிறது. நீதி கட்சியில் டாக்டர் நடேசன் அவர்கள் 1901 திராவிடர் இயக்கத்தை துவக்கினார். அவர் வெளிநாட்டிலே மருத்துவம் பார்த்து சம்பாதித்து இங்கே வந்து நீதி கட்சியை வளர்த்துவார். புதிய நீதி கட்சி வரக்கூடிய ஏசி சண்முகம் அவர்கள் பல்வேறு நிறுவனங்கள், நம்ம மருத்துவமனைகள், பல்கலைக்கழக கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. அதில் வரக்கூடிய வருவாயை புதிய நீதி கட்சியை வளர்க்க பயன்படுத்திக் கொள்கிறார். அவர் யாரிடம் போய் கையாந்து யாசனம் செய்யவில்லை, அல்லது யாரையும் மோசடி செய்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை. இதுதான் வாழ்க்கை, இதுதான் அரசியல், இதுதான் பொது நலம், இதுதான் எம்ஜிஆருடைய தத்துவம். அந்த தத்துவத்தில் நாங்கள் வாழ்கிறோம். சார், இப்ப 2026 தேர்தல் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல் இருக்கு. அந்த தேர்தலில் யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுக ஆட்சி அமைக்குமா, இல்ல விஜய் அவர்கள் தொடங்கிய நிலையில அவர் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு? நீங்க ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கணும். விஜய் அவர்கள் நல்ல மனிதர், உழைப்பாளி, கஷ்டப்பட்டு சேர்ந்தவர், எல்லாமே இருக்கு. ஆல்ரைட். அரசியலுக்கு வரும்பொழுதே அவர் திட்டத்தை சொல்கிறார். நான் முதல்வராக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறார். அரசியல்ல வந்துதான் முதல்வராகி தான் சேவை செய்யணும்னு கிடையாது. எம்ஜிஆர் அப்படி செஞ்சவங்க இல்லை. பிறவியிலேயே தன்னுடைய உழைப்பு, வருவாயிலே ஒரு பகுதி அப்படியே மக்களுக்காக செய்து அப்படியே வாழ்ந்து காட்டி மக்கள் திலகமானவர்.
விஜய்க்கு அந்த நோக்கம் இல்லை, பணம் சேர்ந்துடுச்சு, ரைட், அடுத்து என்ன செய்யறது அப்படின்னா நாம் அதிகாரத்திற்கு வருவோம் என்கிறார். நான் முதலமைச்சர் என்று சொல்லி அவருடைய தேர்தல் நிற்பாரே, ஆனால் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி என்ன கதியானதோ அது அவருக்கு கிடைக்கும். நான் மக்களோடு, மற்றவர்களோடு, அனுபவசாலிகளோடு, மக்கள் தலைவர்களோடு இணைந்து பணியாற்றி ஆட்சியில் பங்கேற்பேன் என்று சொன்னால் நினைக்கும், நீடிக்கும். அது வல்லாது நானே முதல்வன், அடுத்து நான் தான், எனக்கு பின்னர் மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதோகதி, சுதாமதி என்னவானால் அதோகதியானார் என்று சொல்வார்கள். அந்த நிலை ஏற்படும். அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சார், கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரியான ஒரு பாணியை விஜய் அவர்கள் கடைபிடிக்கிறாரு, அதனால அவருக்கான வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள்லாம் சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க சார். எம்ஜிஆருக்கு வேற யாரோடு ஒருங்கிணைக்கவே முடியாது. எம்ஜிஆர் என்று தனி மனிதர். அவர் பிறந்தார், வாழ்ந்தார், வளர்ந்தார், உயர்ந்தார், சிறந்தார், மக்களோடு ஒன்று ஒருங்கிணைந்து விட்டார். அவர் மறையவில்லை. இன்றைக்கு அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் இருந்து எவ்வளோ காலமாகிறது. இன்றைக்கு அவர் கொள்கை நாட்டிலே இருக்கிறது. இன்றைக்கு அவரது லட்சியம் நம்முடைய இதயத்திலே இருக்கிறது. மக்கள் மத்தியிலே இன்றைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கார். உலகம் உள்ளவரை, உலகில் உயிரினம் உள்ளவரை எம்ஜிஆர் இருப்பார். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதை ஏசி சண்முகம் செய்கிறார். எம்ஜிஆர் மறைஞ்சிட்டார். மறைஞ்சிட சில காலம் அந்த நினைவு நாள் அது இது வரையில் இருக்கும். அப்புறம் வருஷத்திற்கு ஒரு தடவை கொண்டாடுவாங்க. இப்போ காமராஜரோ அண்ணாவோ இன்னும் பிற யாரோ வருஷத்துக்கு வரும்போது கொண்டாடுறாங்க. மே நேரத்தில் பேசுகிறாங்களா? எம்ஜிஆரை பேசாத நாட்கள் ஒரு நாள் உண்டாது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஊடகங்கள் இவ்வளோ இருக்குது. எந்த வகையிலே அது எம்ஜிஆர் வந்துடுவார். அந்த வகையில் அவர் எல்லோரோடும் தொடர்பு வைத்திருக்கிறார். எல்லோருக்கும் தன்னாலே என்று உதவி செய்திருக்கிறார். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும். இதுதான் எம்ஜிஆரின் ஒரே கொள்கை. அந்த அடிப்படையில் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். வறுமை கோட்டுக்கு யாரும் இருக்கக்கூடாது. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றியான். கூழுக்கு ஒருவன் அழுவான கோலை முறித்திடுவோம். இதெல்லாம் தனி மனிதனுடைய கீழே இருக்கக்கூடிய நிலையை போக்குறதுக்காக ஆண்டவனே ஆனாலும் காலி அவன் பண்ணுன்னு சொன்னான். ஆகவே அந்த அடிப்படையில் ஆகும் எந்த அரசாக இருந்தாலும் கூழுக்கு ஒருவன் அழுவானையாக அக்கோலை முறித்திடுவோம், ஆட்சியை மாத்திடுவோம். நான் இப்ப ஸ்டாலின் நிலைமை என்ன? அவர் பொசிஷன் என்ன? அவருடைய காலத்துல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இன்னும் பிற போதை வஸ்துக்கள் இருக்கும். இப்படி எல்லாமே யார் காலத்தில் இருக்கிறது? ஆகவே இவையெல்லாம் இருக்கக்கூடிய ஆட்சி நிலைக்காது, நீடிக்காது. நல்ல ஆட்சி வளரும். அதற்கு அதிமுக துணை நிற்கும். ஏசிஎஸ் புதிய நீதி கட்சி அதுக்கு கொடுக்கும். அது பாரதிய ஜனதாவை எப்படி இந்தியாவினுடைய பெருமைமிக்க ஒரு கட்சியாக மோடிஜி அவர்கள் கொண்டு செல்கிறாரோ அந்த ஆட்சியை, அதுபோல் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி தேவையான வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். எம்ஜிஆர் அவர்களை நான் மானசீகமாக ஏற்றுக்கொண்டது மர்மயோகி படத்தில் இருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்து பேசுவோம். அவர் எழுதி உழைப்பவரே உயர்ந்தவர் அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. சில புத்திமதியெல்லாம் சொல்லுவார். ஒரு வறுமை கேட்டு கீழ் ஒருவரும் இருக்கக்கூடாது. இது எம்ஜிஆர் தத்துவம். யாரும் எதற்காகவும் பயப்படக்கூடாது. யாரும் இல்லை என்ற சொல்லை சொல்லக்கூடாது. உழைக்கணும், பிழைக்கணும், உயரணும், மற்றவங்களுக்கு உதவணும். இதுதான் அவருடைய இது.